கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரே ஒரு காரணத்துக்கோசரம் தான் நாங்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுகிறோம். மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? இன்னும் சொல்ல போனால் உங்களை விட நாங்கள் சீனியர், அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் 2006 எங்கே இருந்தீங்கன்னே தெரியாது. விழுப்புரம் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகி மோகன் என்பவர் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை கடுமையாக தாக்கி பேசி வெளியிட்டுள்ள வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அனைத்து உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று எங்களுடைய விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திற்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் மகளிர் தினத்தன்று நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக இன்று வந்தார். இன்று கிட்டத்தட்ட 2000 பேர்களை கூட்டி நிற்க வைத்திருந்தோம். எனது வீடியோவில் கூட நீங்கள் பார்த்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறேன், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருக்கலாம். வந்தவர் நேரடியாக வராமல் விழுப்புரம் எல்லை அருகே ஒரு 2 வீலரில் இறங்கி மாற்று வழியாக சென்று அந்த விழாவை நடத்தி முடித்துவிட்டு போயிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால், நாங்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருக்கிறோம் என்று கூறி மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் மோகன் அவர்கள் அவரை திசை திருப்பி மாற்று வழியில் கூட்டிச் சென்று எங்களை புறக்கணித்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்றிருக்கிறார். மேடையில் இன்னொரு மாவட்ட கழக செயலாளர் பொதுச் செயலாளரிடம் இதுபோல் சுகர்ணா எனும் நபர் 2000 பேரை கூட்டி திரட்டி கொண்டு அங்கே நிற்கிறார், உங்களை காண்பதற்காக நீங்கள் வேறு வழியில் வந்து விட்டீர்கள் என்று சொன்னதற்கு, இது மோகனுடைய மாவட்டம், நீங்கள் எதிலும் தலையிடாதீங்க, நீங்கள் ஓரமாக போய் நில்லுங்கன்ற வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. பொதுச் செயலாளருக்கு இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரே ஒரு காரணத்துக்கோசரம் தான் நாங்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுகிறோம். மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? 2006 to 2011 முதல் நகரமன்ற உறுப்பினராக தளபதியினுடைய பேர் கில்லி என்று தாங்கி கொண்டு போன முதல் கவுன்சிலர் தமிழ்நாட்டிலே நான் தான். நீங்கள் எங்களை மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் உங்களை விட நாங்கள் சீனியர், அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் 2006 எங்கே இருந்தீங்கன்னே தெரியாது. இன்றைக்கி 2000 பேரை கூட்டி ஒரு விஷயம் நீங்கள் வருவீங்கன்ற ஒரே ஒரு விஷயத்துக்கோசரம் இவ்வளோ பேரை கூட்டி நாங்கள் நின்றுருந்தோம்னா எங்கள் பொருளாதாரம் எவ்வளோ செலவாயிருக்கும், உங்களுக்கு எவ்வளோ பதாகைகள் வச்சுருக்கிறோம், உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் குறுக்கு வழியில் போய் பண்ணியிருக்கீங்கன்னா நான் இந்த பதிவு எவ்வளோ ஒரு கனத்த இதயத்தோட நான் பதிவிடுறேன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. மாவட்ட செயலாளர் போட்டவங்க அது இல்லாமல் நீங்கள் பேசிட்டு போயிருக்கீங்க. போஸ்டர் ஒட்டினவங்களுக்கும் கொடி பிடிச்சவங்களுக்கும் மட்டும்தான் பதவி, மாற்றுக் கட்சியில் வரவங்களுக்கு பதவி கிடையாதுன்னு. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு அரசியல் அறிவு ஞானம் இருந்தால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. மாற்றுக் கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு பதவி இல்லைன்னு சொல்கிறீங்க. மாற்றுக் கட்சியில் போன தடவை ஓட்டு போட்டவங்க இந்த தடவை ஓட்டு போட போகிறோம் நீங்கள் சொல்லி பாருங்களா பார்ப்போம். நீங்கள் தளபதி அழிக்க வந்தீங்களா, இல்லை தளபதி நீங்கள் 2026 இந்த மாதிரி பேசி காலி பண்ணிட்டு போயிடுவீங்க போல இருக்கு. தளபதியார் அவர்களே, நாங்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தாலும் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்து விட்டார் என்று கூறியவுடன் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு உங்களோடு நிற்கிறோம். இந்த பதிவை பார்த்து நீங்கள் என்னை கட்சியை விட்டு எடுத்தாலும் இந்த துண்டு சாகும் வரை எங்கள் கழுத்தில் விட்டு இறங்காது. ஒன்றே ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன், இதுபோல் மேடைக்கு மேடை மாற்றுக் கட்சி என்று சொல்லி வந்தால் இந்த கட்சி 2026 டெபாசிட் கூட வாங்காது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.